இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவ கிருபை நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து நடத்துவதாக. இன்றைய நாள் வேத தியானத்திற்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அடிமை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு ஒரு கொத்தடிமை அப்படிங்கிறதான நினைவு தான் நம்முடைய கண் முன்பாக வந்து நிற்கும். அது அல்ல. தேவனுக்கு அடிமை என்பது அவருக்கு உரிமையானவர்களாய், அவருக்கு சொந்தமானவர்களாய், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருப்பது தான் தேவனுக்கு அடிமை. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கிரியையை குறித்து அதிகமாக நினைக்கிறதில்ல, அதில் கவனமாக இருக்கிறது இல்லை. இன்றைய நாளிலே நாம் அதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்கலாம். நம் ஒவ்வொருடைய கிரியையையும் எண்ணங்களையும் தேவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்கு என்று பார்க்கும் பொழுது, நாம் எந்த கிரியைகளை செய்கிறோமோ அது ஒன்று நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அல்லது தீமைக்கு ஏதுவாக இருக்கும். நன்மைக்கு ஏதுவாக இருந்தால் நன்மையானது நம்மை ஜெயித்து தேவனுக்கு அடிமையாக மாற்றும். தீமையான கிரியைகளை செய்தோ தீமையான எண்ணங்களை நினைத்தோ நாம் இருந்தோமானால் தீமை நம்மை ஜெயிக்கும், தீமைக்கு நாம் அடிமைகளாக இருப்போம். இன்னும் அதை சுருக்கமாக சொல்லப்போனால் தேவனுக்கு அடிமைகளாய் அல்லது பிசாசுக்கு அடிமைகளாக இருப்போம். இதுதான் நம் ஒவ்வொருடைய கிரியைகளும் தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கிறதா அல்லது பிசாசுக்கு ஏற்றதாய் தீமைக்கு ஏற்றதாய் இருக்கிறதா என்பதை நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிபடுத்தி கொண்டு தேவனுக்குள் அடிமையாய் வாழ்வதை நம்முடைய எண்ணத்தில் நிலைநிறுத்தி வாழ்வது நம்முடைய மிக மிக முக்கியமான கடமையும் விருப்பமும் வாஞ்சியும் கூட. இது ஒரு உதாரணத்தோடு நாம் சொல்கிறதா இருந்தால், 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஞாயிறு ஓய்வு நாளாக இருக்கிறது. ஒருவர் சொல்கிறாரு, இன்றைய நாளில் ஆலயத்துக்கு கடந்து செல்லலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருவர் சொல்கிறாரு, இன்றைக்கி தான் நம்ம ஓய்வு நாளாக இருக்குது, இந்த நாளில் விளையாடுவதற்கோ தொலைக்காட்சிகளில் நேரங்களை போக்குவதற்கு நாம் செலவிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இருவரையும் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் தன்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராய் திருப்புகிறவராய் காணப்படுகிறார், ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய ஆத்துமா பலப்படுவதற்காக. மற்றொருவர் தன்னுடைய ஆத்துமாவானது கெட்டுப்போவதற்கு தன்னுடைய ஆத்மாவை அலட்சியப்படுத்தி தீமையான பிசாசனுடைய எண்ணங்களுக்கு, பிசாசனுடைய கிரியைகளுக்கு அடிமையாக மாற்றப்படுகிறார். இன்றைய நாளிலே நம்மை குறித்து இந்த நிலைகளில் யோசித்து பார்க்கலாம். நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருந்து கிரியைகளை செய்கிறோமா, பிசாசுக்கு அடிமைகளாக இருந்து கிரியைகளை செய்கிறோமா? நிச்சயமாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் விரும்புகிறதான கிரியைகளை செய்து தேவனுக்கு அடிமையாக வாழ்வது மிக மிக முக்கியமும் கட்டாயமும் கூட. இன்றைய நாளில் இதை சற்று சிந்தித்து பார்த்து தேவனுடைய நாமத்தை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுத்துவோம், கவனமாக இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராய் திருப்பி நடத்துவாராக.
என்னையும் நம்மையும் ஒன்று ஜெயித்து கொண்டுதான் இருக்கிறது. அது நன்மையா அல்லது தீமையா? தேவனுக்கு அடிமையாகவா பிசாசுக்கு அடிமையாகவா? தேவனுக்கு நம்மை அடிமையாக்குகிற காரியங்கள் நம்மை ஜெயிக்கும்படி விட்டு கொடுக்கலாமே.